கொஞ்சம் இருங்கோ தம்பி. இன்னைக்கு என்னமோ அந்த ஆத்மா ரொம்ப நிம்மதி இல்லாம அலையிறதோன்னு தோன்றது. நிறைவேறாத ஆசைகளோட அவ போய் சேர்ந்துட்டாளோன்னு தோன்றது. ஆனா என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, அவ உயிரோட இருந்தா கூட இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உயிரோட இருக்கிறவாளுக்கு இந்த மாதிரி நடத்துறதுக்கு தெய்வமே அனுமதிக்காது. அவ உயிரோட இருக்கான்னு நினைக்கிறேன். ஒருவேளை இது தெய்வ சங்கல்பமா கூட இருக்கலாம். நான் சொன்னல என் சித்தி உயிரோட இருக்காங்கன்னு. அவங்க சாகல நான் சொன்னல. இப்ப பாத்தீங்களா நீங்க நடந்த எல்லா விஷயமும் அதனால சொல்லுது. என் சித்தி உயிரோட தான் இருக்காங்க. எனக்கு தெரியும் அவங்க கண்டிப்பா என்னை தேடி வருவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சாகாத அவங்களுக்கு நான் எப்படி சடங்கு செய்ய முடியும்? இதெல்லாம் நான் பண்ணனா உயிரோட என்னோட சித்தினா நான் அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும். இப்ப சொல்ற கேட்டுக்கோங்க. என் சித்தி வருவாங்க, கண்டிப்பா என்னை தேடி வருவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதெல்லாம் என்னால பண்ண முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. சிரிக்கிறியா சித்தி? என்ன பார்த்தா சிரிக்கிறல்ல? என்ன சந்தேகப்பட்டு திரும்ப நான் வர முடியாத இடத்துக்கு நான் அனுப்பிட்டே கேக்குறேன். இப்ப என்னடா பண்ண போறேன்னு கேக்குறேன். என்ன மன்னிச்சிரு சித்தி. உன் சிரிப்பு நான் கொன்னுட்டேன். இப்ப எங்க சித்தி நீ இருக்க? மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்துரு சித்தி. நீ இல்லாம இந்த வீடு மாதிரியே இல்ல சித்தி. வந்துரு சித்தி. நீ வரணும் சித்தி. நீ மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர. முத்து மாமா அழாதீங்க. முத்து மாமா வெண்ணிலா மாமா தயவு செஞ்சு அழாதீங்க மாமா. இதுக்கு மேல அழறதுக்கு உங்ககிட்ட தெம்பும் இல்ல, கண்ணீரும் இல்ல. தயவு செஞ்சு அமைதியா இருங்க மாமா. நீங்க விட்ட கண்ணீருக்காகவாவது கண்டிப்பா அத்தை வருவாங்க மாமா. முத்தரசன் சார், உட்காருங்க சார். தேங்க்யூ. வணக்கம். வணக்கங்க. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன் சார். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். நம்ம கையில என்ன சார் இருக்கு? மனசை தேத்திக்காங்க. நான் ஏன் சார் மனசை தேத்திக்கணும்? என் சித்திக்கு ஒன்றும் ஆயிருக்காது சார். அவங்க உயிரோட தான் இருக்காங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். அவங்க உயிரோட தான் இருப்பாங்க. நான் எவ்வளவு உறுதியா சொல்றேன்னா தோணுது சார். அவங்களோட உடம்புதும் கிடைக்கல சார். அவ என்ன அர்த்தம்? இருக்காங்கன்னு அர்த்தம். வந்துருவாங்க சார். என் சித்தி கண்டிப்பா திரும்ப வந்துருவாங்க. நான் நம்புறேன் சார். சில விஷயங்கள் மேல நம்ம அதீத நம்பிக்கை வைப்போம். அந்த நம்பிக்கையால கூட அந்த விஷயங்கள் நிஜமாவே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி உங்க நம்பிக்கை பொய்க்காம
அது நல்லபடியா நடக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். வருத்தப்பட்டு நீங்க உடம்ப கெடுத்துக்காம வேலைக்கு நீங்க நல்லா சாப்பிடுங்க, தைரியமா இருங்க. நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும். நீங்க சொன்ன மாதிரி உங்க சித்தி திரும்ப வந்தா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே சார்? அந்த ஸ்வேதா அவ்வளவு நல்லவ கிடையாது சார். அவ என்னோட முன்னாள் மனைவி சார். அவள மாதிரி ஒரு கொலைக்கு அஞ்சாதவன பார்க்கவே முடியாது சார். எனக்கு ஏற்பட்ட இந்த நிலைமைக்கும் கலை இப்படி இருக்கிறதுக்கும் காரணமே அந்த ஸ்வேதா தான் சார். கலைக்கு நினைவு திரும்பினா கூட இந்த விஷயத்தை அவங்களுக்கு சொல்ல வேணாம் சார். ப்ளீஸ் சார், உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன் சார். மாமா அழுறத பாக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இல்லாம போன அத்தைக்காக வருத்தப்படுறதா, இல்ல இருந்து நொடிக்கு நொடி கஷ்டப்பட்டு உயிரோடு செத்துக்கிட்டு இருக்கிற இவருக்காக வருத்தப்படுறதான்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல சுந்தர் சார். நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சோ மச். சுந்தர் அங்கிள். ஹாய் ருத்ரா குட்டி. பாவம் சார் ருத்ரா, இந்த பிரச்சனைனால நான் அவளை கண்டுக்கவே இல்லை சார். பரவாயில்லப்பா, என் பாட்டி காணாம போனப்ப நானும் இதே மாதிரிதான் அழுதுட்டு இருந்தேன். அதே மாதிரிதான் உங்க சித்தி காணாம போயிருக்காங்க. அதனால என்ன மாதிரி நீங்களும் பாவம் தான்ப்பா. ஆனா அழாதீங்கப்பா. நீங்க அழுதா எனக்கும் அழுகழுகியா வருது. ருத்ரா குட்டி, அப்பா வாங்கி தந்தாதான் சாப்பிடுவியா என்ன? என் கூட வரியா? அங்கிள் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், அதுவும் உனக்கு பிடிச்ச ஸ்பெஷல் பிளேவர்ல. சரி அங்கிள். அப்பா, உங்களுக்கும் ஐஸ்கிரீம் வேணுமா? வாங்கிட்டு வரட்டுமா? வேணாண்டா சொல்லலாம், நீ சாப்பிடு. வாங்கிட்டு வந்து அதை உருகிடும், நீ போய் சாப்பிடு. ஓகேப்பா, பாய். வெண்ணிலா பாய். ஐ சூப்பர். எனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்றா. ருத்ரா குட்டி, நீங்க சந்தோஷமா இருக்கியாடா? ஏன்? நான் ஜாலியா தான் இருக்கேன். என் கூட வெண்ணிலா இருக்கா விளையாடுறதுக்கு. அப்பா இருக்காரு, எல்லார் கூடயும் விளையாடிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு அங்க இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள். அங்கிள் என்ன நினைக்கிறேன்னா, உன்னை நம்ம வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு போயிடலாம் நினைக்கிறேன். அங்கிளோட வந்துடுறியா? ஏன் அங்கிள் திடீர்னு என்ன கூப்பிடுறீங்க? இல்லடா, இங்க வேண்டாம். ஏன்னா சில காரணங்கள் இருக்கு, அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாதுடா. சொன்னாலும் உனக்கு புரியற வயசு இல்ல. அங்கிள் சொல்றத நீ கேப்ப தானே? நீ நல்ல பொண்ணு தானே? உனக்கு என்ன டாய்ஸ் வேணுமோ அங்கிள் உனக்கு வாங்கி தரேன், சரியா? எனக்கு டாய்ஸ் எல்லாம் வேணாம் அங்கிள். எனக்கு அப்பா தான் வேணும். யாரு? முத்தரசு சார சொல்றியா? முத்தரசு சார நீ அப்பான்னு கூப்பிடணும், அதானே? இல்ல, அவர்தான் எனக்கு ஒரிஜினல் அப்பா. என்னடா ருத்ரா, என்ன சொல்ற? ஆமா அங்கிள், எனக்கு தெரியும். அவர்தான் என்னோட ஒரிஜினல் அப்பா. சரி, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னா? வீட்டுக்கு போய் சொல்றேன். சரி, நீ சாப்பிடுமா. அங்கிள் வாங்க அங்கிள்.
டோரை க்ளோஸ் பண்ணுங்க. ம். வந்து உட்காருங்க. என்னம்மா பண்ண போற? சொல்றேன். இத பாருங்க அங்கிள். பாட்டி உடம்பு முடியாம போனப்ப இந்த போட்டோவை என்கிட்ட தந்தாங்க. இந்த போட்டோவை என்கிட்ட கொடுத்து, இந்த போட்டோல இருக்க முத்தரசு அங்கிள் தான் உன் அப்பா. அவரை சுத்தி இருக்கிற எல்லாரும் கெட்டவங்க. அது முதல்ல நீ உங்க அப்பாக்கு புரிய வச்சே ஆகணும். அந்த உண்மை தெரியப்பட்டுதான் நீ யாருன்னு உன் அப்பா கிட்ட சொல்லணும். இல்லனா உன் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க அங்கிள். பயந்து போய் யார்கிட்டயுமே நான் பாட்டி சொன்னதை சொல்லாம இருந்த அங்கிள். இந்த சின்ன வயசுலயே உனக்கு இவ்வளவு கஷ்டமா ருத்ரா? பாட்டி இது என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நான் உன்னை எப்பவும் அப்பாட்ட கொண்டு போய் சேர்த்திருப்பேன். ஆனா ஏன் அங்கிள் பாட்டி எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்ப வரைக்கும் திரும்பி வரவே இல்ல? அது ஏன் அங்கிள்? உன் பாட்டி இறந்துட்டாங்கறத நான் எப்படி ருத்ரா உன்கிட்ட சொல்லுவேன்? அது எப்படி நீ தாங்கிக்குவ? ஏற்கனவே நீ உன் அம்மாவை இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க. இப்ப பாட்டியும் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நான் எப்படி சொல்லுவேன்? உனக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்த. ஆனா இப்போ உனக்கு ஒரு அப்பா கிடைச்சிருக்காரு, ஒரு குடும்பம் கிடைச்சிருக்கு. நீ இங்கே இருற தங்கம், இதுதான் உனக்கு கரெக்ட். எப்படியாவது முத்தரசனுக்கு நீதான் ஒரு மகள்னு தெரியணும். அந்த நாள் சீக்கிரமா வந்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் ருத்ரா. சரி, இந்தா வா போலாம். பாவி, இந்த குட்டி சாத்தம் முத்தரசனோட குழந்தையா? அப்போ மீனாட்சி தான் இத்தனை நாளா வளர்த்து ஆதாரத்தை கையில கொடுத்து அனுப்பியிருக்காளா? வச்சுக்கிறேன்டே, வச்சுக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. மொத்தமா இவங்க எல்லாத்தையுமே காலி பண்ணி ஆகணும். இது முதல்ல ஸ்வேதா கிட்ட சொல்றேன். ருத்ரா குட்டி, ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா? ஆமாப்பா, அங்கிள் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. நான் அதான் உங்க கூட வர முடியல, சாரி. சரி சார், டைம் ஆயிடுச்சு, வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் கிளம்புறேன். சரி சார். ருத்ரா குட்டி, போயிட்டு வரட்டுமா? ஜாக்கிரதையா இருக்கணும். பாய். பாய். வரேங்க. வாங்க. வரேன் வரேன். சரி சார்.
அவசரமா இத சொல்லலாம்னு வந்தா இந்த ஸ்வேதா எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. ஐயோ, இந்த விஷயத்தை பத்தி அவகிட்ட சொல்லணுமே. ஐயோ ஸ்வேதா, எங்க போன? முத்துமாமா, சாப்பிடலாமா? எங்க எல்லாரையும் காணோம்? எல்லாரும் வரட்டும், ஒன்னா சாப்பிடலாம். அண்ணே, ஸ்வேதாவும் அவங்க அம்மாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஸ்வேதா கோவிலுக்கு போயிருக்காளா? சரி, வந்தோன்னு சொல்லுங்க, ஒன்னாவே சாப்பிடலாம். நான் மேல இருக்கேன். ருத்ரா குட்டி, வெண்ணிலா துணி எடுக்கிறதுக்காக மேல போறேன், நீ இங்கே விளையாடிட்டு வந்துடுற. ஐயோ, போட்டோ எடுத்துட்டு வச்சானான்னு தெரியலையே. எங்க வச்சுன்னு தெரியலையே. ஐயோ, எங்க வச்சேன்னு தெரியலையே. ஐயோ, இங்க தானே வச்சேன், எங்க போயிருக்கோம்? என்னடி குட்டி பிசாசு, இதத்தானே தேடுற? பாட்டி, அத குடுங்க பாட்டி. ப்ளீஸ் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. பாட்டி ப்ளீஸ் பாட்டி. பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி ப்ளீஸ். கொடுக்கறதா? கொடுக்கறேன்டி. உனக்கு ஸ்வேதா கிட்ட இத காமிச்சு நல்லா கொடுக்க சொல்றேன். அப்படியே உன்னை நசுக்க சொல்றேன். குட்டிச்சத்தா, நீ யாரு என்னங்கிற விஷயம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சுடி. முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள நீ இவ்ளோ எல்லாம் பண்றியா? அந்த இலை முழுசையும் ஸ்வேதா கிட்ட சொல்லி கிள்ள சொல்றேன். பாட்டி ப்ளீஸ் பாட்டி. விடு பாட்டி பாட்டி வேணாம் பாட்டி, யார்கிட்டயும் சொல்லாதீங்க பாட்டி. விடு ப்ளீஸ் பாட்டி. விடு. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இவ்வளவு பெரிய ரகசியத்தை மறைச்சிட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து உட்கார்ந்திருப்ப. இந்த போட்டோவை காட்டினதும் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. இப்பவே நீ இவ்ளோ பண்றிய, நீ எல்லாம் கொஞ்சம் பெருசானா எவ்வளோலாம் பண்ணுவ. வேணாம் பாட்டி, எனக்கு அம்மாவும் இல்ல, எனக்கு அப்பா மட்டும் வேணும் பாட்டி. ஏய், அப்பா வேணுமா? உன்னவே இல்லாம பண்றேங்கிற உனக்கு அப்பா வேற வேணுமா? இருடி, நீங்க யாருமே இல்லாம பண்றேன். ப்ளீஸ் பாட்டி. சாமி, எப்பவுமே நல்லதுதான் ஜெயிக்கும், கெட்டவங்க தோத்து போவாங்கன்னு பாட்டி நிறைய தடவை கதை சொல்லிருக்கு. இங்க கெட்டவங்க தானே. எங்க கையில போட்டோ சிக்கிருச்சு. இது மட்டும் அந்த ஸ்வேதாக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சாமி. நான் சின்ன பாப்பா தானே. நான் உங்க காலை பிடிச்சு கெஞ்சு கூட தள்ளி விட்டுட்டு போறாங்க. நான் எப்படியாவது என் அப்பா கூட சேரணும். அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். தயவு செஞ்சு அந்த போட்டோவை ஸ்வேதா கையில கிடைக்காம பண்ணு சாமி.